இந்த வீட்ல என்ன தவிர எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓ ரஞ்சினி, எதுக்குமா பதட்டப்படுற? ரிலாக்ஸ். இப்ப என்ன, இப்ப ஸ்டேஷன் ஃபைல்ல என் போட்டோவை பார்த்திருக்க, அவ்வளவுதானே? இத பாருமா, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ கிரைம். நத்திங் மோர் தென் தட். இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் தி வேர்ல்ட். ஓகே, இப்போ இதுல என்ன நடந்துச்சு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஃபைல் மட்டும் கதை சொல்லலப்பா, சாமி அப்பன் அங்கிள் உங்களை பத்தி ஒரு காவியமே என்கிட்ட பாடினாரு. இன்னைக்கு சாமி அப்பன் அங்கிளோட வீட்டுக்கு போயிருந்தேன். நான் சொந்தக்காரியா வீட்டுக்கு வந்திருக்கிறதா அவர் நினைச்சாரு. ஆனா ஒரு போலீஸ்காரியா தான் வந்திருக்கேன்னு அவருக்கு புரிய வச்சுட்டு வந்தேன். ஆனா கிளம்பும் போது அவர் சொன்னது எனக்கு ரொம்ப வலிச்சுதுப்பா. வீட்டுக்குள்ள குப்பையை வச்சுக்கிட்டு ஊரை சுத்தம் பண்ண பாக்குறியான்னு என்கிட்ட கேட்டாரு. என்ன ஒரு பொறுக்கி ஆக்கி நீங்க சந்தோஷப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு ஷாக்கா இருந்திருக்காது. ஆனா ஒரு போலீஸ்காரியா ஆக்கி பார்த்து பெருமைப்பட்ட அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு என்னால நம்ப முடியலப்பா. ஏ ரஞ்சனி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கெட்டுடும். தெரியும்னா, எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ஒரு முடிவோட நான் வந்திருக்கேன். நான் என்னோட போலீஸ் வேலைய ராஜினாமா பண்ண போறேன். உங்களால எனக்கு கஷ்டம் வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு அப்பாவா நீங்க என் மேல உயிரியே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வேண்டாம், எனக்கு இந்த வேலையே வேண்டாம். நான் ரிசைன் பண்ணிடுறேன். நோ ரஞ்சினி. ஹே, இதுக்காகவா நான் உன்னை படிக்க வச்சேன்? ரஞ்சனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஹே, நீ சின்ன பொண்ணுமா, எல்லா விஷயமும் உனக்கு புரியாதுமா. அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா பண்ணிடாத ப்ளீஸ், ஐ பெக் யூ. எல்லாருக்கும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். கொலைகாரனுக்கு கூட ஒரு நியாயம் இருக்கும். அதுல தப்பு இல்ல. ஆனா சட்டத்துக்கு நியாயம் முக்கியம் இல்ல, உண்மைதான் முக்கியம். சாகுற வரைக்கும் சட்டத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கேன். கையில எடுக்கிற முதல் கேஸ்லயே என்னால அது மீற முடியாதுப்பா. ஓகே ரஞ்சினி, உனக்கு இதுதான பிரச்சனை. இப்ப சொல்றேன், உன் டியூட்டிக்கு என்னுடைய பிசினஸ் எதுவும் இடைஞ்சலா இருக்காது. அப்பா, என்னப்பா நீங்க சின்ன பொண்ணு இன்னைக்கு போலீஸ் ஆபீசர் ஆயிட்டோன்னு ஏதோ பேசுறா, அதுக்காக போயிட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. நம்ம லெவல் என்னன்னு அவளுக்கு தெரியுமாப்பா? ரைட், ஐ நோ வாட் டு டு. நீ இப்ப பேசாம போ. அப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. அவளுக்கு தெரியாதுப்பா நம்ம என்ன பிசினஸ் பண்றோம்னு. ஷட் அப். ஐ நோ. இல்லப்பா, நான் என்ன சொல்ல. ஷட் அப். அப்பா, சொல்றதை கேளுங்கப்பா. போடா அந்த பக்கம். அப்பா, அவன் பேசுறது. போடா அந்த பக்கம். ரஞ்சனி, சத்தியமா சொல்றேம்மா, உனக்கு சங்கடம் கொடுக்கிற மாதிரி இனிமே எந்த காரியமும் செய்ய மாட்டேம்மா. என்னோட எல்லா ஆக்டிவிட்டிஸையும் இந்த நிமிஷத்தோட ஸ்டாப் பண்ணிடுறேம்மா. போதுமா? திருப்தியா? டே, நீ என் உயிருமா. உனக்காக நான் என்ன வேணா செய்வேம்மா. கேவலம் பணமா எனக்கு பெருசு? நீ எதுக்காக இதுக்கு போய் வேலையை விடுறேன் அது இதுன்னு பைத்தியக்காரத்தனமா? ஹேய், நீ இப்படி ஆகணுங்கிறதானே என்னுடைய லட்சியம். அத ஒரு நிமிஷத்துல சரி போ, நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு வா. நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். வா வா.
சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓவரால் எல்லாம் முடிஞ்சது. பசங்க எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிருவாங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. வர சொன்னேன் நான் சொன்னேன். வந்து பார்க்கலாமா டைம் இருக்கான்னு தானே கேட்டேன். முட்டா பைய மாதிரி மாத்தி சொல்லியிருக்கான் பாரு. நீங்கெல்லாம் அரசாங்க வேலையில இருக்கிறவங்க, 1008 சோழிங்க இருக்கும். நமக்கு அப்படியா வெட்டியா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயா ஏதாவது முக்கியமான வேலைங்களா? எது வேணாலும் சொல்லுங்க ஐயா, உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். பாத்தியாடா மருதா, உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. நீ எனக்காக உயிரை கொடுப்பியா? ஐயா என்ன சொல்றீங்கன்னு புரியல. உனக்கு புரியாதியா? ஆமா, உனக்கு ஒரு வீடு மேட்டுப்பாளையத்துல ஒரு தோப்பெல்லாம் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வாங்கினிய சந்தோஷமா இருக்கியா? ஐயா உங்க புண்ணியத்துல எந்த குறையும் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நான் நல்லா இல்லையே, அது தெரியுமா உனக்கு? வாங்கும் போது 4 கையை நீட்டி வாங்குறீங்களே, திருப்பி செய்யணும்னு அதெல்லாம் உங்களுக்கு தோணாதா? எதுக்கியா உனக்கெல்லாம் தோப்பு துறவுன்னு எழுதி வச்சேன்? கேட்கும் போதெல்லாம் பணம், நினைச்ச போலாம் பார்ட்டி, குழந்தையாளுக்கு சீமந்தம்னு இங்க ஊட்டில இருந்து குன்னூர் வரைக்கும் கார் அனுப்புனல்ல, யார் வீட்டு காசியாது? எச்சிய தொட்டு எண்ணி எண்ணி வாங்குறீல்ல. எனக்கு ஒரு கஷ்டம்னா எங்கேயா ஓடி போய் ஒளியறீங்க? ஐயா நான் சத்தியமா உங்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஓஹோ, சொல்லாட்டா ஐயாவுக்கு தெரியாதோ? டேய் சொல்றா. அந்த ரஞ்சினி இங்க போஸ்டிங் ஆகி வந்ததுல இருந்து நம்ம பிசினஸ் எல்லாம் சுத்தமா படுத்துருச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா வாழ முடியாதியா. எங்க அப்பா சந்தோஷமா இல்லைன்னா நீங்க யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. புரியுதுங்க. எங்க டிபார்ட்மெண்ட்லயே ஆளுக்கு மிரண்டு போய் தான் கிடக்குறாங்க. அந்த அம்மா ஏன் இப்படிலாம் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. மெடல் வாங்கி குத்திக்கிறது தான் ஆசைன்னா எதுவும் செய்யாம அதுக்கான ஏற்பாடு கூட பண்ணிடலாம்னு பேசிக்கிறாங்க. இத பாரியா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. இந்த நிமிஷத்துல இருந்து அவளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் முன்கூட்டியே எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்கய்யா. அவ ரைடுக்கு போறாளா, வீட்டுக்கு போறாளா, வேற எங்க போறாளா, என்ன செய்யறா, என்ன செய்ய போறா, என்ன பிளான், எத்தனை பேரை கூட்டிட்டு போறான்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்கய்யா. ஸ்டேஷன்ல உங்களுக்கு என்ன வேலைங்கிறத பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. ரஞ்சினியோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் உடனுக்குடனே எங்களுக்கு வந்துடணும். நீங்க போன் பண்ணுவீங்களா, இல்ல நேர்ல வந்து சொல்லுவீங்களா, இல்ல யாரையாவது ஆளை விட்டு அனுப்புவீங்களாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. இனிமே எங்களுக்கு தெரியாம எங்க ஏரியாவில் அவ ஏதாவது விளையாட நினைச்சான்னா அவளுக்கு முன்னால உங்களுக்கு சங்கூத வேண்டி வரும். ஐயா அப்படிலாம் செஞ்சிடாதீங்க. நான் புள்ள குட்டிக்காரன், கண்டிப்பா தகவல் சொல்லிடுறேங்க. ஏய் போ போ, வேலையை பாரு. ஏய் மருதா, அப்பா நம்ம போலீஸ்காரோட மாமனாருக்கு கிட்னில ஸ்டோன்னு கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர்ல நம்ம ஆளுங்கள்ட்ட சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லு. செலவு முழுக்க நம்மளுதுதான். சரிப்பா, ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வரேன். சாகுற வரைக்கும் சட்டத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கேன். கையில எடுக்கிற முதல் கேஸ்லயே என்னால அது மீற முடியாதுப்பா. என்னடா தினா, இன்னும் சாப்பிடலையா? அவ பேசிட்டு போனதுல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டியா? ரஞ்சனியை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா. ஆனா அவளுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் நிறுத்துறேன்னு நீங்க சொன்னீங்களே, அதான்ப்பா எனக்கு ஆற மாட்டேன். டேய், அவ என் பொண்ணுடா. பொண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பூன்னு அர்த்தம்டா. அதுவும் நான் பெத்த பொண்ணு என் உசுரை விட முக்கியம். அவ முகம் சொருங்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. வெரி குட். நீங்க ஒரு நல்ல அப்பாவா, இந்த நாட்டுக்கு ஒரு கௌரவமான குடிமகனா, நேர்மையான பிசினஸ் மேனா வேற ஒரு பொழப்ப ஆரம்பிச்சுங்க. நான் கிளம்புறேன். நீ புத்திசாலின்னு நினைச்சேன். உணர்ச்சிக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. இது தப்பு. யாரு, நானா நீங்களா? நீதாண்டா. யோசிக்கணும்.
அப்பா ஒரு வார்த்தையை வெளியே விடுறேன்னா ஏன் சொல்றேன், எந்த இடத்துல சொல்றேன், யாருக்காக சொல்றேங்கிறத எல்லாம் நீ யோசிக்கணும். எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொல்றேன்னா எதுக்காக சொல்றேன்? உன் தங்கச்சி மனசு சமாதானம் ஆகணும்னு சொல்றேன். ஆனா விட முடியுமா? நீ யோசிக்க வேணாமா? எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏய், விடுற விஷயமாடா இது? நம்மால நம்ம தொழிலை எப்படி விட முடியாதோ அதே மாதிரி தான் என்னால என் பொண்ணை விட்டு கொடுக்க முடியாது. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டியடா. ரியலி சத்தியமா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன்பா. அவதான் லூசுத்தனமா ஏதோ வீரம் பேசுறானா, உங்களுக்கு எங்க போச்சு புத்தின்னு அப்படியே சுருன்னு ஏறிடுச்சுப்பா. டேய், அவ போலீஸ் வேலையை விடுறேன்னு சொன்னா பாரு, அந்த செகண்டே டிசைட் பண்ணண்டா. ஒரே நாள்ல அவ வேலையை விடுறதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவளை படிக்க வச்சேன்? அவ வேலையில இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும். அதுதான் நமக்கு சேஃப்டி. புரியலப்பா. அவ என்னமோ நீதி நேர்மைன்னு பேசுற ஜாதியா இருக்கா? இதெல்லாம் வேலைக்கு ஆகிற விஷயமா தெரியலப்பா. இல்லடா, அவ அப்படியே இருக்கட்டும். அப்படியே பேசினாலும் நமக்கு அதுதான் நல்லது. அவளை வச்சுதான் நாம சாமியப்பனை ஒழிக்க முடியும். நேத்து வரைக்கும் இங்க போஸ்டிங் ஆகி இங்க வந்தவங்க எல்லாரும் நம்ம கிட்ட காசு வாங்கி அவங்கிட்ட போய் இழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நம்பி நம்மால எதுவும் செய்ய முடியல. ஆனா ரஞ்சினி அப்படி இல்ல. நெருப்புடாவ. டேய், நீ தொட வேண்டாம். நினைச்சாலே பொசுக்கிடுவாடாவ. இனிமே ஆடுறம் பாரு ஒரு ஆட்டம். நான் யாருன்னு அந்த சாமியப்பனுக்கு தெரிஞ்சிக்க போற நேரம் நெருங்கிருச்சுடா. பணத்தால வளைக்க முடியாத என் பொண்ணுதான் என்னுடைய ஆயுதம். சாமியப்பனை கொல்றதுக்காகவே நான் தவம் இருந்து வாங்கி வந்த வரண்டா இவ. புரியுதா? எண்ணி 6 மாசத்துல அவன் இருந்த இடத்துல புல்லு முளைக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊட்டிக்கே நான் தாண்டா மகாராஜா. புரியுதுப்பா, நல்லா புரியுது. ஐயா, ஆ, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கம்மா? ஆ, அடடட, சேலம் பால்ராஜ். வாயா பால்ராஜ், எப்படி இருக்க? விஜி, விஜி, வந்துட்டே இருக்கேங்க. நீ போமா. வாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம்மா. வாங்க வாங்க. தெரியும்ல? தெரியாம இல்லீங்க. வருஷம் மாம்பழ சீசன்ல மாம்பழங்களை அனுப்பி குஷிப்படுத்துறவர் இவர் தானே. மாம்பழம் மட்டுமா? ஸ்பின்னிங் மில் வச்சிருக்காரு, இன்னும் ஏகப்பட்ட பிசினஸ் வச்சிருக்காரு. இன்னைக்கு சேலத்தை 4 கூறு போட்டா ஒரு பங்கு இவங்களுக்கு தான் சொந்தம். சரி, எப்படி இருக்கீங்க பால்ராஜ்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உங்க பையன், பொண்ணு, மாப்பிள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? எதுவா இருந்தாலும் ஓகே. விஜி, ஏதாவது ஜூஸ் இத கொடுங்க. கொண்டு வரேங்க. அப்புறம் இதுதான் என்னுடைய ஃபேமிலி. என்னோட ஒரே பையன், பேரு பிரபாகர். வெரி குட். தம்பி என்ன பண்றப்பல? வேற என்ன பண்ணுவான்? 17 வயசுல படிச்சது போதுண்டான்னு சொல்லிட்டு நம்ம மில்லுல தான் கொண்டு போய் போட்டேன். இப்ப மில்லை இவன் தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். ஏசன்னும் அப்படிதான். ஒரே வித்தியாசம், நான் படிடான்னு சொன்னேன், முடியாதுன்னு பிசினஸ்க்கு வந்துட்டான். சுத்தி விளைக்காம நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். ஒரு 2வது பொண்ணு IPS பாஸ் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். ஓ, செய்தி சேலம் வரைக்கும் வந்துருச்சா? உன் பொண்ணோட போட்டோவை பையன் பேப்பர்ல பாத்திருக்கான். அதான் மெடல் குத்திக்கிட்ட போட்டோ. நமக்கு தெரிஞ்சவரோட பொண்ணு தானே சொன்னேன். பிடிச்சிருக்குப்பா, யாரோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க, அதுக்கு இந்த பொண்ணே பாருங்கப்பான்னா, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நல்ல வேளை, அந்தஸ்து செல்வாக்குல சமமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா பார்த்து ஆசைப்பட்டான். இல்லன்னு வைங்க, அது வேற பெரிய கவலையா போயிருக்கும்.
அப்பா நான் கொஞ்சம் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருமா. இவர்தாம்மா என் ஃப்ரெண்ட் பால்ராஜ், மை டாட்டர் ரஞ்சினி. வணக்கம். ஹாய். வணக்கம். உட்காருமா, உட்காரு Yeah. உட்காரு. ஏ ராஜசேகர், உன் பொண்ணு போட்டோவை பேப்பர்ல பார்க்கும்போதே புலி மாதிரி இருந்தா, இப்ப நேர்ல பார்க்கும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கா. மா, நான் நேரா உங்ககிட்டயே விஷயத்த சொல்லிடுறேன். என் பேரு பால்ராஜ், சேலத்துல இருக்கேன். இது என் பையன் பிரபாகர். உன்னை இவனுக்கு பொண்ணு கேட்டுதாம வந்திருக்கேன். பால்ராஜ், என்ன நீங்க மன்னிக்கணும். இந்த சம்பந்தம் நடக்காது. ஏன் இப்படி சொல்ற? ஜாதகம் பார்த்து சரியில்லை வேணான்னு சொன்னா புரிஞ்சுக்க போறோம். எடுத்ததுமே வேணான்னு சொல்றீங்க, ரொம்ப தப்பா இருக்குங்களே. சொத்துல சமம், அந்தஸ்துல சமம், செல்வாக்குல சமம், மதிப்பு மரியாதையிலே சமம். என்னையா பிரச்சனை உனக்கு? படிப்பியா? ஹேய், தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு IPS படிச்சிருக்கா தெரியுமா? ஹே, உன் புள்ள +2 கூட படிக்கலன்னு நீ தானடா சொன்ன. IPS படிச்ச பொண்ண எப்படியா உன் புள்ளைக்கு கட்டி கொடுக்க முடியும்?